ஒரு வணக்கம். சுகாதாரத்துறை அமைச்சர் அருண்ராஜ் நேத்து ஜிஹெச் போயிட்டு ஆய்வு பண்ணியிருக்காரு. பேப்பர்லாம் வந்திருக்கு. இத பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? ஆமா, குறிப்பா அருண்ராஜ் என்ன சொல்றாரு அப்படின்னா, அரசு மருத்துவமனை எல்லாம் தரமா இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அது பாத்தீங்கன்னா தரமானது மட்டும் இல்லாம மக்களுக்கு தரமான ஒரு மருத்துவம் கொடுக்கணும்னு சொல்லி எங்க தலைவர் விஜய் சொன்னாரு அப்படின்னு சொல்றாரு. நான் இந்த அரசு மருத்துவமனையில் தான் நான் மருத்துவம் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி சுகாதாரத்துறை அமைச்சர் சொல்லியிருக்காரு. நான் கேட்கிறேன், தரமான மருத்துவம் அப்படின்னு சொன்னாக்கா ஏன் மியாட் ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க, ஏன் அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க, ஏன் காவேரி ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க? அப்ப அங்க போறவங்க எல்லாம் ஜிஹெச்ல தரமான மருத்துவம் கிடையாது அப்படின்னு காரி துப்பிட்டு போறானுங்க. அப்போ இவ்வளவு அவல நிலையில இருக்கும்போது எப்படி தரமான மருத்துவம் தரமான ஹாஸ்பிட்டல்னு சொல்ல முடியுமா? நான் கேட்கிறேன், தாவேக்கால இருக்கக்கூடிய உறுப்பினர்கள், அது எம்எல்ஏ இருக்கட்டும், அமைச்சர்களா இருக்கட்டும், இல்ல சிஎம்ஆ இருக்கட்டும், இல்ல மாவட்ட செயலாளராக இருக்கட்டும், இல்ல வட்ட செயலாளராக இருக்கட்டும், எல்லாருமே ஜிஹெச்ல தான் போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும், மருத்துவம் பார்க்கணும் அப்படின்னு சுகாதாரத்துறை அமைச்சருக்கு உத்தரவு போட தைரியம் இருக்குதா? நான் கேட்கிறேன். அப்படி போட்டு யாரும் பின்பற்றல, அது மதிக்கல அப்படின்னா அவங்க பதவியில இருந்து தூக்குறதுக்கு, நிர்வாகியா இருந்து உறுப்பினராக தூக்குறதுக்கு அவரால் முடியுமா? அப்படி செஞ்சாதான் அது சரி. ஏன்னா இவங்க போய் நிரூபிச்சு காமிக்கிட்டோம் கட்சிக்காரங்க. அப்ப அப்படி செய்யணும், அப்படி செஞ்சாதான் சரியா இருக்கும் அப்படின்றது என்னோட. அரசு ஹாஸ்பிட்டல்ல எல்லாமே பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இலவசமா தானே கொடுக்குறாங்க. இப்ப நம்ம முதல்வர் கூட சொல்லியிருக்காரு, விஜய் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இன்னும் இதை தரமா ஆக்குங்க, தரமா கொடுங்க அப்படின்றத சொல்லியிருக்காரு. இதுல என்ன பிரச்சனை இருக்கு? அவர் சொல்லிட்டாரு, ஆனா எல்லாமே இலவசமா இருக்கா அப்படின்னா இல்ல. இன்னைக்கு ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டலா இருக்கட்டும், எல்லா மருத்துவமனையா இருக்கட்டும், அரசு மருத்துவமனையா இருக்கட்டும், எல்லா ஹாஸ்பிட்டலுமே நீங்க ஸ்கேன் எடுக்க போனீங்கன்னா அதுக்கு ஒரு அமௌண்ட் கட்டணும், இசிசி எடுக்க போனீங்கன்னா அதுக்கு ஒரு அமௌண்ட் கட்டணும், எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கணும்னா அதுக்கு ஒரு அமௌண்ட் கட்டணும், லேப் டெஸ்ட்டுக்கு போனீங்கன்னா அது தனி ஒரு அமௌண்ட். இப்படி நீங்க பெட்ல போய் சிறப்பா நான் காசு கட்டி தனியா எனக்கு இப்ப ட்ரீட்மெண்ட் பாத்துக்கிறேன் அப்படின்றாலும் சிறப்பு வார்டு இருக்குது, சிறப்பு மருத்துவ வார்டு, அதுக்கு பேரு. அப்படி ஒரு சிறப்பா போட்டு அதுக்குன்னு தனி கட்டணும். அப்போ அங்க இருக்கக்கூடிய உணவகத்துக்கு அதுக்கு ஒரு கட்டணும். இப்படி எல்லாத்துக்குமே லிப்ட் ஆப்ரேட்டர்ல இருந்து அரசு கடைநிலை ஊழியருக்கு, அந்த ஹவுஸ் கீப்பிங் எல்லாருமே தனியார்ல தான் இருக்காங்க. இப்படி எல்லாமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா தனியாரை நோக்கி போயிட்டு இருக்குது. இலவசத்துல இருந்து தனியாரை நோக்கி போயிட்டு இருக்குது. ஒரு ஆபரேஷன் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, அது என்ன பண்ணா காப்பீடு கார்டு எடுத்துனாங்கன்றாங்க. காப்பீடு கார்டு எதுக்கு? அரசு மருத்துவமனை தானே, இலவசமா ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம், இல்ல ஆபரேஷன் பண்ணிட்டு போக வேண்டியதானே. அப்போ அந்த காப்பீடு கார்டு எடுத்துட்டு இருந்தாதான் ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்றாங்க டாக்டருங்க. இப்போ இதனால முழுக்க முழுக்க இலவசம் கிடையாது, அது கொஞ்சம் கொஞ்சமா தனியாரை நோக்கி போகுது. இததான் அற உண்மையே விஜய சொல்லியிருக்காரு. அந்த அற உண்மையை இன்னைக்கு சுகாதாரத்துறை அமைச்சர் அருண்ராஜ் பேட்டி கொடுத்துட்டு இருக்காரு. இதை நம்ப சொல்றாரு. இதை நம்ம நம்புறதுக்கு தயாரா இருக்கணுமா? அப்போ இதை மாத்தாத இந்த இந்த அருண்குமாரா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், இது மாத்தாம இலவசம் கொடுக்க முடியாது. அப்போ ஹாஸ்பிட்டல் உள்ள போயிட்டு வெளியில வர வரைக்கும் ₹1 கூட செலவு பண்ணாம வெளியில வரணும் ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு. அதுதான் முழுமையான இலவசம் அப்படின்னு நாங்க எடுத்துக்க முடியும். இதுதான் சரி. சரிங்க. இப்ப மொத்தத்துல நீங்க என்னதான் சொல்ல வரீங்க? அரசு ஹாஸ்பிட்டல் ஜிஹெச்ங்களை பத்தி நீங்க என்னதான் சொல்ல வரீங்க? நான் சொல்ல வர்றது என்னன்னா, ஒரு அரசு மருத்துவமனை தரமா இருந்தாக எல்லாரும் அதை நோக்கி வருவாங்க. இன்னைக்கு தனியார்ல போய் பார்க்கக்கூடிய மியாட்டா இருக்கட்டும், அப்போலோ இருக்கட்டும், காவேரி ஹாஸ்பிட்டலா இருக்கட்டும், அங்க பார்க்கக்கூடிய அந்த நோயாளிகள் அரசு மருத்துவமனையில அதே ட்ரீட்மெண்ட் இங்க கிடைக்குது அப்படின்னு இங்க ஓடி வந்தாங்கன்னா அரசு மருத்துவமனை தரமான மருத்துவம், தரமான சிகிச்சை கிடைக்குது அப்படின்னு நான் நம்ப முடியும். இன்னைக்கு அப்படி இல்லை நிலைமை. ஆனா இதே உதாரணத்துக்கு சொல்றேன், இன்னைக்கு அரசு மருத்துவ கல்லூரிகள் இருக்குது, அதுல படிச்சாக எப்படியும் நம்ம டாக்டர் ஆயிடலாம்னு போட்டி போடுறாங்க. அரசு ஐஐடில நிறுவனத்துல உள்ள போய் காலேஜுக்குள்ள போனாங்க எப்படியும் நம்மளுக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு அதுல போட்டி போடுறாங்க. அண்ணா யூனிவர்சிட்டியில போய் படிச்சாக எப்படி நம்மளுக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அண்ணா யூனிவர்சிட்டியில போய் போட்டி போடுறாங்க. அப்படி
அரசு நிறுவனம் சொல்லக்கூடிய ஐஐடியா இருக்கட்டும், அண்ணா யூனிவர்சிட்டியா இருக்கட்டும், அரசு மருத்துவக் கல்லூரியா இருக்கட்டும், அதுல போட்டி போடுற போட்டி அரசு மருத்துவமனையிலும் அப்படி ஒரு போட்டி வரணும். இந்த மருத்துவமனைக்கு போனா, ராஜீவ்காந்திக்கு போனா தரமான மருத்துவம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னோம். ஏன்னா சில பேர் வந்து இதுல தரமான மருத்துவம் இருக்குதுன்னு நம்புறாங்க. யாரு? கஞ்சிக்கு வழி இல்லாத நம்மளை போன்ற உழைக்கும் மக்கள் இதுதான் பெருசு அப்படின்னு நம்புறாங்க. ஆனா யதார்த்த நிலைமையில அந்த வெளிப்பாடுகளிலிருந்து பார்க்கும்போது இங்க தரமான மருத்துவம் இல்லை என்றதான் யதார்த்த நிலைமை. இதை மாத்தாத வரைக்கும் அரசு மருத்துவமனை தரமா இல்ல, தரமான மருத்துவம் இல்ல, தரமான சிகிச்சை இல்ல அப்படின்றதுதான் யதார்த்த உண்மை. இதைதான் அரை உண்மையை வந்து சுகாதாரத்துறை அமைச்சர் அருண்ராஜ் சொல்லியிருக்காரு அப்படின்றதான் நான் அடிச்சு சொல்றேன்.